إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே நாம் சகோதர சகோதரி உறவுகள் சம்பந்தமாக அதிலே உள்ள சில முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தர்பியா ரீதியான விஷயங்கள், சட்ட ரீதியான அம்சங்கள் என்று மிக முடிந்த அளவுக்கு ஒரு மத்தியமான நிலையில் செய்திகளை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அதில் நம்ம கடந்த தொடரிலே அதாவது மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான விஷயங்களையும் சுருக்கமான சட்டங்களையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அதனுடைய இறுதி பகுதியாக அந்த சட்டம் தொடர்பான விஷயங்களிலே இறுதி பகுதியாக அத்தௌஅம் அல் முல்தசக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சம்பந்தமாக, அதாவது கான்ஜாயின்ட் ட்வின்ஸ்ன்னு சொல்வார்கள் அல்லது சியாமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சியாமீஸ் என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். இந்த அதாவது ஒட்டி பிறந்த அதாவது இரட்டையர்கள் சம்பந்தமான சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். ஏன்னா மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க வயதில் தோற்றங்களில் விஷயங்களில் ஒப்பாக இருந்தாலும் கூட அவர்களில் என்ன சட்ட ரீதியாக சொல்கிறதுக்கு ஸ்பெஷலான எதுவும் இல்லை. விதிவிலக்கான விஷயங்கள் இருக்கலாமே தவிர பொதுவாக சொல்வதற்கு அதில் எதுவும் இல்லை. இப்போது இதில் அதாவது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படி என்பதை முதலாவது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இதில் என்னன்னு சொன்னால், வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணப்பீட்டில் சொல்கிறாங்க, சிலரிடத்துல 60,000 தொடக்கம் 2 லட்சம் பேர், இதற்கு இடையில் பிறப்புகளில் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்ன பிறக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஒட்டி பிறந்த நிலையில் 60,000 தொடக்கம் 2 லட்சம் பேர், இதுக்கு இடையில் சிலர் 60,000 சொல்கிறாங்க. அதுலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இடையில் 2 லட்சம் குழந்தைகள்னு வைங்களேன், அதில் ஒரு இரட்டையர் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒட்டி பிறந்த நிலையில் பிறக்கலாம். அந்த மாதிரியான அதாவது பிறந்தால் ஒரு காலகட்டம் இருந்தது, பெரும்பாலும் பிறந்த கொஞ்ச நேரங்களில் என்ன அந்த குழந்தை இறப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்த கட்டங்கள் அதிகம் என்றாங்க. அதில் ஒருத்தர் வளர்ந்து இருந்தாலும் ஒருவர் இறந்துட்டா அடுத்தவர் என்ன செஞ்சிருவார், அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன இறப்பதற்கான வாய்ப்புகளும் என்ன மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரலாற்று ரீதியாக அப்படி இருந்தது அப்படி என்கின்ற செய்திகளை நீங்கள் லேசாக என்ன செய்யலாம், உங்களுக்கு தொகுத்து எடுத்துடலாம். அதாவது யார் யார் இப்படி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க வரலாற்றுலேருந்து. ஆனால் இதில் நீங்கள் இஸ்லாத்துடைய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகளை பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு காலத்திலிருந்து, அலி ரலியல்லாஹு காலத்திலிருந்து, அதே போல் தாபீன் கண்ட காலம், தபு தாபீன் கண்ட காலம் என்று சொல்லி இது சம்பந்தமாக குறிப்புகள் எழுதிக்கிறாங்க. இஸ்லாமிய ஃபிக்கு சட்டத்துறைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இப்போ மட்டுமல்ல, இதுக்கு புறவு வந்தாலும் உள்ள விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கு காரணம் ஃபர்தர், அதாவது இப்படி நடந்தால் என்ன சட்டம் அப்படி என்று அவர்கள் தேடுவதில்லை. அதான் சொல்லுவாங்க, என்னடா அவங்களுடைய கற்பனைகள் சில பொழுதுகள் இப்படி நடந்தால் என்று கேட்கக்கூடாதுன்னு சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நடந்தால் என்று கேட்க வேண்டாம், ஒரு விஷயம் நடந்த பின்னால் என்ன செய்யுங்க கேளுங்கன்னு சொன்னி. ஆனால் ஃபிக்ஹில் எழுதுகிற சந்தர்ப்பங்களில் இப்படி நடந்தால் என்ன தீர்ப்பு என்று எந்த அளவுக்கு போய்க்கிறாங்கடா, கணவன் கல்லானால் மனைவி தான் இருக்க வேண்டுமா, கணவன் கல்லாக மாறிட்டார், இப்போ மனைவி என்ன இதா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சில பொழுதுகளில் நம்ம இன்றைய காலத்தில் இப்படியும் கற்பனை பண்ணணுமா என்று நினைத்த விஷயங்கள் நாளைக்கு என்ன நல்ல வேலை அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க யோசிச்சாங்க என்கின்ற ஒரு கட்டமும் என்ன செய்யலாம் வரலாம். நல்ல வேலை அவர்கள் யோசித்தார்கள் என்ற ஒரு கட்டமும் என்ன செய்யலாம் வரலாம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இது போன்ற என்ன விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சதில் இந்த இரட்டையர்களை கண்டவர்கள் காணாத அறிஞர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சம்பந்தமாக ஃபிக்ஹ் எழுதிக்கிறாங்க. அதனால் அதாவது இந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களை பற்றிய முழுமையான ஒரு சட்ட தொகுப்பு என்ன செஞ்சிடலாம், தொகுத்து எடுத்துடலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய நூல் நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அதில் முக்கியமான அறிஞருடைய நூல் சஅத் அஷ்ஷத்ரி என்று சொல்லி அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞர். ஹதீஸ்லையும் அவருடைய நல்ல தீர்ப்புகளை பார்த்தோம். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாலெல்லாம் நிறைய தஹ்கீக்கோடு என்ன செஞ்சிருப்பார், அவருடைய தஹ்கீக்குகள் இருக்கும். சவுதியில் வாழக்கூடிய ஒரு அறிஞர் ஷேக் சஅத் அஷ்ஷத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர். அவர் தௌஅம் அல் முத்தலாசிக், அதாவது கான்ஜாயின்ட் ட்வின்ஸ் என்று சொல்லி ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்று ஒரு நூல் என்ன செஞ்சுக்கிறார், தொகுத்து எழுதிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 44 பக்கங்கள் ஒரு சுருக்கமான அமைப்பில் என்ன செஞ்சுக்கிறார் எழுதுகிறார்.
இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த தலைப்பில் புத்தகம் எழுதிக்கிறாங்க. ஒரு விரிவாக எழுதப்பட்ட புத்தகம் அப்படி என்றால் இந்த அளவுக்கான ஒரு புத்தகமே போதும். ஃபைசல் சயீத் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். இவர் வந்து ஜித்தால் இருக்கக்கூடிய அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் வந்து அதாவது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில், அதே போல் இஸ்லாமிய அறிவுத்துறையிலையும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அதானே அந்த துறையில் வந்து என்ன அதாவது ஒரு உஸ்தாதாக இருக்கக்கூடியவர். அவரும் இந்த அஹ்காமு தவாயிம் அல் முல்தஸிகா ஒட்டி பிறந்த இரட்டையர்களுடைய சட்டங்கள் அப்படி என்று சொல்லி ஃபில் ஃபிக்ஹில் இஸ்லாமிய சட்டத்துறையில் எழுதுகிறார். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சுருக்கமாக இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுக்காக இது வந்து பிரபல்யம் அடையுது. அதாவது இவர்களுடைய சட்ட ரீதியான விஷயங்கள் பிரபல்யம் அடைகிற அமைப்பில் வந்தது எப்போ என்ன ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்ற ஒரு பார்வை உலகத்துக்கு எப்போ வருது அப்படி என்று சொன்னால் 1800 சச்சங்களில் வருது. இது நீங்கள் செய்திகள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏன் வருது அப்படின்னா இந்த சேங் அடுத்தது இன்னொரு சகோதரர் வந்து சேங் சரியா. நம்ம இந்த 2 பேருக்கு அதாவது ஒருத்தருக்கு வந்து சேங் இன்னொருத்தருக்கு என்ற பேர், இந்த 2 பேருக்கும் தான் இந்த இவங்க 2 பேரால தான் இந்த சட்டம் ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பற்றியான ஒரு பார்வை வந்து உலகத்துக்கு கொஞ்சம் பிரபல்யமாயிடுச்சு. இவர்களுக்கும் ஒரு ஒரு உலகம் உண்டு அப்படி என்கின்ற ஒரு இடம் அவர்களால் தான் வந்துச்சு. இதில் இவர்கள் யாருன்னு சொன்னால் அதாவது தாய்லாந்துடைய ஆரம்ப பெயர், ஒவ்வொரு இடங்களுக்கு ஆரம்ப பெயர் இருக்குது. தாய்லாந்துடைய ஆரம்ப பெயர் வந்து சயாம் இல்லைட்டா, ஆரம்ப பெயர் வந்து சயாம். இதுல இருந்தா சயாமீஸ்ன்னு வந்துச்சு. ஏனென்றா அவங்க சயாமில் பிறந்தவர்கள், அவ்வளோதான், வேற அதில் ஒன்றும் இல்லை. சயாமீஸ் இன்றைக்கு அரபுலையும் வந்து என்னது அஸ்ஸயாமி அப்படின்னு தான் வரும். அஸ்ஸயாமி என்று சொல்லி அந்த சொல்லு தான் என்ன செய்யும் வரும். அதாவது தௌஅம் அஸ்ஸயாமி அவருடைய சட்டம் என்ன, அதுக்கான பேத்து இப்போ சாம் என்ற சொல்ல பேத்து என்ன செய்யலாது அங்கே தேடிட்டிக்கல. சயாமீசர் சொல்ற அந்த தாய்லாந்துக்குரிய பேர் 1800 சச்சங்கள் அந்த பேரில் தான் இருந்துச்சு. எப்படி நம்ம மியன்மார் என்று சொல்கிறோமோ, பர்மான்னு சொல்கிறோமோ, ஒரு காலத்தில் மியன்மார் தானே, அந்த மாதிரியான ஒரு பேர் என்ன செஞ்சது இவர்களுக்கு வந்ததுக்கான காரணம் இது. தாய்லாந்தில் இருந்திருந்தா கூட இந்த பேர் அவங்களுக்கு வந்திருக்காது. தாய்லாந்திலே இருந்திருந்தா கூட இவங்களுக்கு இந்த பேர் வந்திருக்காது. இந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சரியா பிறந்த டேட் வந்து 1811 சரியா. இவர்கள் வந்து இங்கிருந்து அமெரிக்கா போகிறாங்க, கரோலினாக்கு போகிறாங்க சரியா, அந்த 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 மாநிலத்துக்கு. அங்கே போய் ஆரம்பத்தில் இந்த நடன நிகழ்ச்சிகள் பாட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆண்கள் 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. நடன நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சி இது மாதிரி கூத்து குமால இதுகளெல்லாம் செஞ்சு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க விற்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க வரலாற்றில். இல்லை அவங்க விரும்பித்தான் உத்தரவு எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க. ஒருவருடைய பரிந்துலாம் போகிறார். அங்கே போன பின்னால் நிறைய தொழில்கள் படித்து கொண்டு தொழில்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொழில்கள் செய்ய இந்த நடன நிகழ்ச்சிகள் அந்த இதெல்லாம் பிரபலியமாயிட்டாங்க. தொழில்கள்லாம் செய்ய ஆரம்பித்த பின்னால் ஓரளவுக்கு பொருளாதாரங்களும் இவங்களுக்கு என்னது ஒரு 21 வயசுலலாம் 2021 தானே சரியா, அப்படியே வளர ஆரம்பிக்குது. அப்படியே வளர்ந்தவர்கள் அதாவது 2 சகோதரிகள் வந்து இரட்டையாக ஒரே குடும்பத்தில் ஒன்று பிறந்த 2 சகோதரர், அதை ஒட்டாமல் இரட்டையர்களாக இருக்கக்கூடிய இந்த உடன் பிறந்த 2 சகோதரிகள் இவங்க 2 பேரையும் திருமணம் முடிக்க ரெடி ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரையும் திருமணம் முடிக்கிறது ரெடி ஆயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மார்க்க கேள்வி நிறைய வரணும் இதில் சரியா. திருமணம் முடிக்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த திருமணத்துக்கு கடுமையான எதிர்ப்பும் வருது. எப்படி நீங்கள் என்ன செய்யலாம் இவங்களை திருமணம் முடிக்கலாம், ஏன்னா அவங்கள வந்து ஒரு கீழ் ஜாதி மாதிரியெல்லாம் பார்த்தாங்க இந்த மாதிரி டைம்லலாம் திருமணம் முடிக்கும். ஆனால் மீறி இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிடறாங்க. இது கூட அவங்கள பிரபல்யமாகல. அவங்களுக்கு 21 புள்ள பிறகு. இவர்களுக்கு ஒருத்தருக்கு 10 இன்னொருத்தருக்கு 11 சொல்லி 21 குழந்தைகள் பிறகு. இன்றைக்கு அவங்களோட சனத்தொகை 1500 கணப்பிட்டுக்கிறாங்க. இவங்களோட பரம்பரை 1800 சச்சத்திலிருந்து இன்றைக்கு 2026 வரைக்கும் அவர்களுடைய சனத்தொகை அந்த 2 பேராலையும் வந்த பரம்பரை வந்து 1500. இவர்களுக்கான இந்த conjoined ட்வின்ஸுக்கான ஒரு மூமெண்ட்டை அவங்க உருவாக்கி ஒரு பெரும் சர்வதேச சந்திப்பு மாதிரியான அவங்களோட கொண்டாட்டத்தை வைக்கிறாங்க. பல குறிப்பாக தாய்லாந்துடைய முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், ஜனாதிபதி, அரசர் இவங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் என்ன செய்யுது அது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு என் தந்தை இரட்டையர்கள் என்று சொல்றதுல அவங்க என்ன செய்யறாங்க பெருமைப்படுறாங்க. அவர்களுடைய குடும்பத்தில் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் யாரும் என்ன செய்யல வரல. ஆனா இரட்டையர்கள் நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, இரட்டையர்கள் பிறந்திக்கிறாங்க. அவங்களுடைய நம்ம 1800 நம்ம குடும்பத்தை பத்தி வரலாறு நம்மகிட்ட இல்லை, அவங்ககிட்ட தெளிவை அவர்கள்ட்ட 1800 நம்மட தந்தையிலிருந்து பாட்டனார்ட நபர்கள் யாரு, நான் எந்த வழியால வந்திக்கிறேன் அப்படி என்ற எல்லாமே தெளிவாயிருக்கு. எந்த அளவுக்கு அவங்க தெளிவாகிறாங்கன்னு சொன்னா ஜீன்
இந்த தாயுடைய பிள்ளை தான் நாங்க, இந்த தந்தையுடைய பிள்ளை தான், எந்த ஒரு கலப்பும் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு அவ்வளவு சுத்தமா இருந்துக்கிறான். விளங்குதா? 2 பேரும் அந்த 2 மனைவியர்கள் விஷயத்துல சுத்தமா என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்திக்கிறாங்க என்ற அளவுல எல்லாமே என்ன செஞ்சுக்கு, எல்லாமே அல்லாஹ் அறிந்தவன். ஆனா அந்த அது பாதுகாக்கப்பட்டதால பரம்பரை என்ன செஞ்சுட்டு அந்த அளவுக்கான உறுதிக்கு அவர்கள பலர் அதாவது அமெரிக்காவுடைய அரசாங்க தொழில்கள், அத்தனை பேரும் அமெரிக்கா சிட்டிசன்ஸ், சரியா? அரசாங்க தொழில்களில், முக்கியமான பதவிகளில், பெரும் கொண்ட நிறுவனங்கள் எல்லாம் தொழில் செய்யக்கூடிய முக்கியஸ்தர்களாகவும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே அதாவது தங்களுடைய அந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. இவர் அதாவது இவங்க இறந்தது 63 வயசில், இவங்க 2 பேருமே இறந்தது 63 வயசில். இந்த அதாவது 2 பேருமே இறுதி வரைக்கும் அவங்களோட வாழ்ந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, விவாகரத்து அந்த இந்த சமுதாயத்துக்கு மிக தகுதியான இருந்தவங்க இவங்க 2 பேருமே அவங்களோட என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரே வீட்டில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதுக்கு பின்னால் என்ன, அதாவது தனி வீடு கண்டாங்க. அப்படின்னா அந்த தனி வீட்டில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், இங்கே 3 நாள் அங்கே 3 நாள், அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 நாளில் முழு அதிகாரமும் அதில் அந்த மனைவியுடைய கணவருக்கு மட்டும்தான். அவர் எங்கே போகணுமோ அங்கே போகணும், எங்கே வரணுமோ அங்கே வரணும், சரியா? என்ன சமையல் அந்த விருப்பம் மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய நாட்களில் இவங்களுடைய சுதந்திரம் என்கின்ற அளவில் என்ன செஞ்சது, அவங்க நாட்களை பங்கிட்டு கொண்டு அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வராமல் இல்லை. ஆனால் பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுடைய ஒற்றுமையின் பக்கம் என்ன, அதாவது எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சு உருவாச்சு. அப்போ ஒரு முக்கிய ஒரு இந்த இதுக்கு பிறகுதான் சியாமீஸ் என்ற பெயரை என்ன செஞ்சது வந்தது. உலகத்தில் ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பற்றியான நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிச்சு. இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டிலே நிறைய பேரை பார்க்கலாம் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், சரியா? அதே போல வட மாநிலங்களில் பார்க்கலாம், அரபுலகத்தில் பார்க்கலாம், அதுல எல்லாம் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். மேக்சிமம் இவர்களும் ஒட்டி பிறந்த இந்த இரட்டையர்களாக இருந்தாலும் கூட தங்களை என்னது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சு கொள்ளலாமா, தங்களை ஒரு சத்திர சிகிச்சை செஞ்சு பிரிச்சு கொள்ளலாம்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் பல டாக்டர்ஸ்மார் இல்லை சாத்தியம் இல்லை என்று சொல்லி இவர்களை செய்யலேன்னு சொல்றாங்க. ஆனால் சாத்தியப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் பிரிக்காததுனால தான் என்ன இப்படியான ஒரு நிலைமை அவங்களுக்கு என்ன செஞ்சு வந்திருக்கேன்னு நம்ம நினைக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் இன்றைக்கு ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 16 மணி நேரம், 18 மணி நேரம், 36 மணி நேரம் ஆப்ரேஷன்களை நடந்து என்ன செஞ்சிடறாங்க, பிரிச்சிடுறாங்க. பெரும்பாலும் 4 இடங்களில் ஒட்டி பிறக்க வாய்ப்பு இருக்கிறாங்க. தலைப்பகுதி, மார்பு பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி, விளங்கிட்டா? இப்படி ஒட்டி பிறக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒட்டி பிறந்த அதாவது சிச்சுவேஷன் உள்ளவங்க ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் மிச்சம் கஷ்டமான இடம், அதாவது அவர்கள் ஒரே இதை ஷேர் பண்ண மாதிரி இருந்தால், ஒரே ஈரலை ஒரே ஹார்ட்டை ஷேர் பண்ண அமைப்பில் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய அந்த இது பெரிய ஒரு சிக்கலான இதில் வரும். இப்போ இதில் இது ஒரு நமக்குடைய தலைப்புக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் வாழ்க்கையே ஒரு சோதனை. அது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அவனுடைய படைப்பில் இப்படி ஒரு விதி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அது ஒரு சோதனை, அவர்கள் பொறுக்க வேண்டி வரும். அவர்கள்ட்ட என்னது ஒரு இஸ்லாம் இம்மானும் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு நியமத்தாக அவங்களுக்கு என்ன செய்யும், அமையும். அப்படி இல்லைண்டா அது உலகத்தில் ஒரு சோதனை, சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஆரோக்கியமான பூர்ணமான குழந்தைகள் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது இவர்களுடைய சட்டங்கள் என்ன, இப்படி ஒட்டி பிறந்த இப்போ அவங்க சகோதர சகோதரிகள் தானே. எங்களுடைய தலைப்புக்குள்ள ஏன் இவங்க வராங்கன்னா, இவர்கள் ஒட்டி பிறந்த சகோதர சகோதரிகள். இவர்களில் எங்கெங்கெல்லாம் என்ன இந்த சட்டம் சம்பந்தப்படலாம் ஒரு சுருக்கம். இதில் நான் சட்டங்களை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தலைப்பு எங்களுக்கு வேற எந்த இடத்துலையும் என்ன செய்ய போறது இல்லை, சம்பந்தப்பட போவது கிடையாது. அதனால நீங்கள் இதை சம்மந்தமாக ஒரு அளவுக்கு விரிவாக பார்க்கணுன்னா யூடியூப்பில் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே வீடியோ போட்டிக்கிறாங்க தமிழால் எங்கெங்கெல்லாம் அப்படி பிறந்திக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பார்க்கலாம். இவர்களுடைய இதுண்டா புக்காகவே என்ன செய்யுது, சியாமீஸில் நீங்கள் நிறைய என்ன செய்யலாம் பார்த்துடலாம். அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. மற்றபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை தமிழில் நிறைய செஞ்சுக்கிறாங்க, தொகுத்திக்கிறாங்க, புள்ளி விவரங்கள் நிறைய எடுக்கலாம். இதில் அதாவது ஷேக் சாது ஷத்ரி அவர்களுடைய அந்த நூலில் அவர் சொல்லக்கூடிய அந்த சுருக்கம், இந்த நூலுடைய அம்சங்களில் என்னென்ன சட்டங்கள் இவர்கள் என்ன செய்யலாம், நம்ம சம்பந்தப்படுவார்கள் அப்படி என்பதற்கான ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது முதலாவது குர்ஆன் வசனம் இதை தூரவாவது சுட்டி காட்டி இருக்கிறதா அப்படி என்பதற்கு சூரா ரஅதில் 8வது வசனத்தை சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, தஃப்சீரா சொல்கிறாங்க. இமாம் ஷின்கீத்தியும் என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. என்னென்னா அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா, ஒவ்வொரு பெண்ணும் அதாவது இந்த பெண்ணும் என்ன சுமந்து இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். வமா தகீதுல் அர்ஹாமு வமா தஸ்தாத், என்ன கற்பம் எதை கற்பத்தில் எது குறைகிறது எது அதிகமாகிறது என்பதையும் ரப் என்ன அறிந்தவன் என்பதில்
தஸ்தாத் என்றது அதிகமாகிறது அப்படி என்பது அலா தௌ அமைனி அக்சர் இரட்டை குழந்தைகளே, இரட்டை அதை ஒட்டி பிறந்தோ ஒட்டி பிறக்காதோ அந்த இரட்டையும் அதுக்கு மேல் உள்ளதையும் குறிக்கிறது அப்படி என்று சொல்லி இமாம் அதாவது ஷின்கைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். அதே போல் ஒரு பலகீனமான ஹதீஸ் வருகிறது, அந்த கற்பத்தில் வச்சு மலக்கு கேட்பார் தானே, அதாவது என்ன படைப்பது அப்படின்றது, அது ஒரு பலகீனமான ஹதீஸ். அதில் ஒரு குழந்தையா இரட்டை குழந்தையா அப்படி என்று கேட்டதாக வருது. ரெண்டையும் இந்த ஒட்டி பிறந்த ஒட்டி பிறக்க ரெண்டு இரட்டை குழந்தையும் எனது கேட்டதாக வருகிறது. அதுவும் என்ன பலகீனமான தாயிஃபான ஒரு செய்தி. இது ஒரு செய்தி. அடுத்ததாக இதில் என்ன அப்படி என்று சொன்னால் சட்ட ரீதியான விஷயங்கள் இதுலேயும் என்ன செய்கிறாரு, அந்த அவங்களோட வரலாறு சேமிஸ்ட வரலாறு என்ன செய்கிறாரு சுருக்கமாக ஷேக் சாத் சத்ரி என்ன செய்கிறார் கொண்டு வரார். இப்போ அசர்களை நான் இந்த இடத்துல என்ன செய்யலை கொண்டு வரல, ஏன்னா பெரும்பாலான அசர்களை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதில் பல பலகீனங்கள் இருக்குது. வரலாற்றுக்காக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், இருந்தாலும் அது நம்ம அதில் நான் கொண்டு வரல. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சட்டங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்டா. இதில் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள் இருக்கிறாங்களே அவங்களோட சட்டங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா முதல் தெரிஞ்சுக்கணும் உண்டா ரெண்டாண்டு அவர்களை நம்ம இதில் தான் எல்லா சட்டமும் அவர்கள் ஒருவரா இருவரா. இதை ஒருவரா இருவரா என்றதை கணிப்பிடுறதுல இவர் இந்த இடத்துல 9 கருத்துக்கள் கொண்டு வர. இவரை ஒருவரா இருவரான்னு இப்படி முடிவெடுக்கிறது. தலை 2ஆக இருந்தா 2 பேர் என்று சிலர் சொல்றாங்க. தலை 2ஆக இருந்தா 2 பேர் இல்ல, அதாவது உடம்புல ஒரு பகுதி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது 2 பேர் என்று குறிக்கும். இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வர. ராஜ் சரியானது என்னண்டா ஹிஸ், உணர்வும் உணர்ச்சியும் 2ஆக இருக்கணும். உறுப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, சரியா, உணர்வும் உணர்ச்சியும் 2ஆக இருக்கணும். ஒரு பகுதி அதிகமாக ஆகிக்கிறத வச்சு அதுல ஒன்றும் என்ன செய்யலாது, நம்ம செய்யலாது. அதனால அவர் உணர்ச்சியில எப்படி ஒருவருக்கு நம்ம அடிக்கிற டைம்ல அடுத்தவருக்கு வலிக்கலையா அது வேற, சரியா. அதுபோல ஒருவருடைய உணர்ச்சி, இவருக்கு தாகம் ஏற்படுற டைம்ல அவருக்கு தாகம் வருதில்லை, இவருக்கு பசி வர டைம்ல அவருக்கு என்ன செய்யதில்லை, பசி வருதில்லை, இவருக்கு உடல் ரீதியான ஆசை வர டைம்ல அவருக்கு ஆசை வருதில்லை, அவருக்கு வாஷ்ரூம் போற டைம்ல இவருக்கு வாஷ்ரூம் போறது என்னது வருதில்லை. அப்படி என்றது அதாவது அதாவது உணர்வுகள் மொத்தமாகவே 2ஆக இருந்துட்டுன்னு சொன்னா அவர்கள் இருவர்கள். உடல் ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, உடலுக்கு அடையாளங்கள் இருக்கு ஒட்டி பிறந்ததுக்கு, ஆனா உணர்வு தான் இங்க என்ன, அதாவது முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ராஜியான கருத்து சொல்றாங்க. அதான் மிச்ச தெளிவானதும் அதுதான். உணர்ச்சி தான், உணர்ச்சியும் உணர்வு தான் இங்க என்ன மிக முக்கியமான ஒரு பகுதி. மொத்தமா கிட்டத்தட்ட இவர் என்ன அதாவது 8-9 கருத்துக்கள் என்ன செய்யறாரு கொண்டு வராரு. அதுல உணர்வு என்ற பகுதியை தான் என்ன செய்யறாரு தர்ஜீ செய்யறதை நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களை சத்திர சிகிச்சை செய்து பிரிப்பது மார்க்க ரீதியான சட்டம் என்ன, ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிற சம்பந்தமான என்ன சட்டம். அதுல அவர் சுருக்கமாக என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த பிரிப்பின் மூலம் 2ல் ஒருவருக்கு பாதிப்பு என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. அவர்கள் பிரித்தால் உயிர் வாழ்வார்கள் என்பது அதீதமான நம்பிக்கையாக உறுதியாக இருக்கிறது. அவங்க பிரிச்சாங்கன்னு சொன்னா முதலாவது 2 பேர்ல ஒருத்தருக்கு பாதிப்பு வரக்கூடாது. 2 பேர்ல ஒருத்தரும் பிழைக்க மாட்டாங்க. அதாவது 2 பேர்ல ஒருத்தருக்கு கடுமையான பாதிப்பு இழப்பு ஒரு நோயாளியாக மாறக்கூடிய நிலைமை வந்தாலும் கூடாது. இரண்டாவது இவங்க 2 பேரும் பிரிச்சா 2 பேரும் என்ன உயிர் வாழணும். ஒருவர் மரணிப்பதாக இருந்தாலும் கூட அங்க என்ன செய்யக்கூடாது, மார்க்க ரீதியாக ஹராம். அவங்க விரும்பினாலும் என்ன, ஒருத்தர் சொல்றாரு நான் இறந்து போறேன், அவர் என்ன செய்யட்டும் வாழட்டும் அப்படின்னு நினைச்சாலும் என்னது அது ஹராமாக போயிடும், சரியா. மார்க்க ரீதியாக முதலாவது இந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடாது. சரி, பண்ணலாம்னு முடிவுக்கு வந்துட்டா முடிவு எடுக்கிறது யார்? ஓகே, அவங்க 2 பேருக்கும் பாதிப்பு இல்லை, சரியா. அவங்க 2 பேரும் என்ன, அதாவது இறந்து 2 பேர்ல ஒருத்தர் கூட இறந்து போக மாட்டாங்க. அப்ப பண்ணலாம். யார் முடிவு எடுக்கிறது? 3 விஷயம். பெற்றோர்கள் முடிவு, அவங்க வளர்ந்த பிற வேண்டாம் அவங்க முடிவெடுக்கலாம். அவங்களும் முடிவெடுக்கிற விஷயத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. யார் முடிவெடுக்கிறது? பெற்றோர்கள் முடிவெடுக்கிறதா, கோர்ட் முடிவெடுக்கிறதா? சரியா, பெற்றோர்கள் முடிவெடுக்கிறதா, கோர்ட் முடிவெடுக்கிறதா? ஒரு அமெரிக்காவில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொல்ல பிரிக்கிறது என்ன செய்யறாங்க, கோர்ட் தீர்ப்பு சொல்லு பிரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுது. இது சரியா பிழையா, மார்க் அடிப்படையில் சரியா பிழையா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இவர் தர்ஜீஹ் பண்றார் என்னடா, அவங்க 2 பேரையும் பிரிப்பதற்கான இந்த 2 பாதிப்பும் இல்லாமல் பிரிப்பதற்கான, அதாவது அதை 100% இல்லாட்டியும் மெடிக்கல்ல சொல்லுவாங்களே, இது உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சத்திர சிகிச்சை என்ன செய்யும், அதாவது வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அந்த நிலைமை இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும், பிரிக்கணும் என்றார். பெற்றோர்களோட விருப்பம் இல்லாது விட்டாலும் சரி,
என்ன காரணம் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா அது பல விதமான மார்க்க ரீதியான சட்டங்கள் அவங்களுக்கு இடைஞ்சலாகும், உலக வாழ்க்கையிலையும் இடைஞ்சலாகும். சில பொழுது அவங்க பெரிதாக வந்த பின்னால பிரிச்சிக்கலாமே அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரலாம். அது பெரிய ஆபத்தாகவும் போகலாம். அதனால அவங்க பிரிக்கணும் என்ற ஒரு இடத்துக்கு வந்து அந்த சகோதர சகோதரிகள் பிரிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் கோர்ட் அந்த முடிவெடுத்து என்ன செய்யலாம், அதில் தூய்மையா இருக்கணும். அதாவது பிரிக்கணும் என்ற முடிவில் இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது தூய்மையான ஒரு எண்ணத்தோடு இருக்கணும், வேற லாப நோக்கங்கள் அது இதுன்னு இல்லாமல். ஹாஸ்பிட்டல் ரீதியாக அந்த அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா பிரிக்கணும், கடமை, ரெண்டு பேரும் பாதிப்பு இல்லை, உயிர் ஆபத்தும் இல்லைட்டா பிரிக்கணும். அடுத்தது விஷயம், வளர்ந்துட்டாங்கன்னா இப்போ யார் முடிவு எடுக்கிறது? இப்போ பைபோசா போட்டு பிரிக்கலாது விளங்கிட்டா. அப்போ வளர்ந்துட்டாங்கன்னு வார டைம்லையும் அவர்கள் உடன்படணும் பிரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமா, இந்த ரெண்டு ஆபத்தும் இல்லாத நிலை இருக்குமா இருந்தால் அவங்க பிரிப்பதற்கு என்ன செய்ய வேணும், உடன்பட வேண்டும். என்ற சில நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், பிரிப்பதற்கான வாய்ப்பு வந்த பிறகும் அவங்க இல்லை நாங்கள் இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம், எங்களுக்கு பிரிகிறது கவலை தருது, அல்லாஹ்வுத்தாலா சக்தியை கொடுத்துருவாங்க மன ரீதியா, எங்களுக்கு கவலை தருது, பிரிக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு நிலை இருந்தால் பிரிக்கிறது வாஜிப் என்றதான் சரி. அப்போ அந்த தீர்ப்பு கொடுத்ததை நம்ம சரி என்று தான் என்ன செய்யணும், எடுக்கணும். ஆனால் அவங்க 18க்கு பிறகு இந்த தீர்ப்பு ஒத்துக்கொள்வாங்களா, அவங்க அப்படி தீர்ப்பு கொடுப்பாங்களான்னு சொல்லல. 18க்கு முந்தி கொடுப்பாங்க, 18க்கு பிறகு அவங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்களா, அவங்களோட உரிமை தான் அப்படின்னு சொல்லி. ஒரு சகோதரர் விரும்பி ஒரு சகோதரர் விரும்பல என்ன செய்யறது அந்த நேரத்தில்? ஏன்னா இந்த சட்டம் தான் புத்திக்கும் பொருத்தமான, மார்க்கத்துக்கும் பொருத்தமானது. நீங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் ஒருத்தர் விரும்பினாலும் அப்போ கூடாதுன்னு அர்த்தமாயிரும். அடுத்தவர் சரியான அடிப்படையில் வந்தோம்னா இந்த சட்டத்தில் பிரச்சனை இல்லை. நம்ம பிரிக்கணும்னா சொல்றோம், ரெண்டு பேருக்கு நல்ல விரிக்குமா இருந்தா பிரிக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்யறோம் சொல்லுகிறோம். எனவே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரிக்கிற சம்பந்தமான விஷயத்தில் பிரிக்கிறது அவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்கெல்லாம் சம்பந்தப்பட தெரியுமா? ஒருத்தருக்கு 6 விரல், அதுல ஃபிக்ஹ்ல சம்பந்தப்படும். உது கொடுக்கக்குள்ள இந்த 6வது விரலை கழுவணுமாண்டு விலகிட்டா 5 விரல் தானே கழுகணும், 6வது விரலை கழுகணுமா? 5 விரல் படுது, 6வது விரல் சுஜூதுல என்ன படணுமா? இப்படி பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? அப்ப 6 விரல் படணுமா? இப்போ ஒருத்தர் ஒரு ஆளோட விரலை வெட்டிட்டாரு, சரி பரவாயில்ல இந்த 6வது விரலை வெட்டி விடுங்க அவர் சொன்னாருன்னா சரியா, தண்டனைக்கு பதிலாக என்ன செய்ய 6வது மட்டும் கட் பண்ணி விடுங்கன்னா, அடே அது உனக்கு தண்டனை இல்லை, அது உனக்கு வாழ்க்கை, சரியா? அப்படி அப்ப அதை எப்படி எடுக்கிறது? இந்த அடிப்படையில் ஜாயித் லாயு அத்தமர், அதிகமா உள்ள பகுதி கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது, அது உனக்கு எக்ஸ்ட்ரா, சரியா? அதை நீக்கிறது உனக்கு அழகு, அது நீக்கிறது உனக்கு அழகு. எது உனக்கு நீக்கிறது அழகோ அதை அந்த பகுதிக்குள்ள என்ன செய்யலாது, கொண்டு வர முடியாது. ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப இதுலையும் இந்த ரெண்டா பிரிக்கிறதுலையும் ஆபத்து இல்லைன்னு முடிவெடுறதுக்கு முன்னால முதலாக என்ன முடிவு எடுக்கணும்? ரெண்டு பேரும் ஒன்றான முடிவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பதான் நீங்க 3 நிபந்தனை சேர்த்துக்கொள்ளணும். அதுல ஆபத்து இல்லை என்றது, உயிர் ஆபத்து இல்லை என்றது. அடுத்தது முதலாவது என்னன்னா, ரெண்டு பேரும் ஒத்தரா, ரெண்டு பேரும் மாறி இருக்கேன்னு சொல்லி பண்ணலாது. உணர்வு ரீதியா ரெண்டு பேரும் வேறு என்று இருந்தா எல்லாமே வேறா தான் இருக்கும், சரியா? அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், அப்படி பண்ணலாம். ரைட். இப்ப நாங்க பேசுறதுல சில வேளை மெடிக்கலி கிளினிக்கலி ஒரு தூரமா போற டைம்ல இல்ல, ஈரல் உண்டாக இருந்து உணர்வு வேறாக இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு என்ன வைத்தியத்துறைகளை பார்க்குறவங்க நினைக்கலாம். அல்லாஹ் நமக்கு நம்ம ஒரு மேலோட்டமா பேசுறோம், சரியா? அதனால அது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்த பகுதி இப்போ நான் இந்த ஆபத்து சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிட்டேன், பிரிக்கிற சம்பந்தமாகவும் சொல்லிட்டேன். 3 நிபந்தனைகளை நம்ம சொல்லிட்டோம். இதுக்காக சஹாபாக்களுடைய அசர்கள் எல்லாம் நிறைய ஆதாரமாகவும் இதில் என்ன செய்து வருகிறது. அடுத்தது இப்போ இவர்களுடைய விஷயத்தில் எல்லா சட்டத்திலையும் எது சம்பந்தப்படும், இவங்க ஒருவரா 2 பேரான. அதனால நான் சட்டங்களை சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். உணர்வு ரீதியா 2 பேர், இப்போ உணர்வு ரீதியா ஒருத்தர் தான், அவருக்கு 2 தலை இருக்கு. உது ஒடுக்கக்குள்ள ஒரு முகத்தை கழுகினா போதுமா, 2 முகத்தையும் கழுகணும். இது மிக முக்கியம், சரியா? அவருடைய முகம் எது அசலோ, ஏன்னா அடுத்த முகம் முழுசா இயங்கும்னு சொல்லலாம், சரியா? எது அசலான முகமாக இருக்கிறதோ அந்த முகத்தை தான் கழுவணும், அந்த முகத்தை தான் என்ன செய்யணும், அவர் மசூது செய்யணும், அந்த முகத்தை தான் அவர் என்ன செய்யணும், வாய் கொப்பளிக்கணும். ஏன்னா சில பொழுது 4 கை இருக்க வாய்ப்பு இருக்கு, 2 கை இருக்க வாய்ப்பு இருக்கு, விளங்கிட்டா? அவர் 2 இயக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு எது அசலான அவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவர் என்ன செய்யணும். இல்லை 2மே அசல் போல இருந்தாலும் அவர் தீர்மானிக்க வேண்டியதை, அவருக்கு எது முடிவோ அதைத்தான் என்ன செய்யணும், அவர் தீர்மானிக்க வேண்டும். இது இந்த அடிப்படையில் தான் முகத்தை கழுவுதல், உறுப்புகளை கழுவுறது எல்லாமே அதில் அடங்கும். தலையை மசகு செய்யறது, விளங்கிட்டா? இதில் அந்த அடிப்படையில் தான் அடங்கும். இதில் கருத்து முரண்பாடு இல்லாமல் இல்லை. ஒருவருக்கு அப்படி அமைஞ்சிட்டா அவர் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கழுகித்தான. உதாரணமாக 5 விரல் எடுத்துக்கணும். 5 விரல்ல அவர் ஒரு விரலை கழுக தேவையில்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் எங்களுக்கு இதை விட கொஞ்சம் கருத்து முரண்பாடு இதில் கூட வரும். எங்களுக்கே விளங்குது, அதை இது மாதிரி என்ன செய்யலாது, ஒப்பிடையலாது, தலையிட அளவுக்கு இது என்ன செய்யலாது, ஒப்பிடையலாதுன்னு ஒரு எண்ணம் மட்டும் வரும். அந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வாலம் சட்டம் எல்லாம் அசலுடைய விஷயத்துக்கு மட்டும்தான்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபர்லன் ஒன்று வச்சுக்கணும்டா. ஒருவர் ஆண் ஒருவர் பெண்ணாக ரெட்டையாக பிறந்துட்டேன்னு வைங்க, அது அதாவது அரிது சரியா, அப்படி சாத்தியமில்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி பிறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கண்டா, பெண்களை தொட்டால் உதவு முறியும் தான் முழு முறியும், தொட்டா உழுவு முறியுமா அப்படி ஒரு விளக்கம் இருந்தா தொட்டால் என்ன உதவு முறியுமா அப்படின்னு அது எங்க போயிருப்பது, நேரம் அந்த பிக்குடைய சட்டத்துக்கு போயிடும். முறியும்னா இங்கேயும் என்ன செய்யும், 2 பேர் ஆய்ந்தா முறியும், ஒருவர் ஆய்ந்தா என்ன செய்யாது முறியாத என்ற இடத்துக்கு என்ன செய்யும் போகும். ஏண்டா இன உறுப்பு ரீதியாக 2ஆகவும் ஆள் உண்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் பதில்ல வரும். இது ஃபர்லன் உள்ளது சரியா. பிராக்டிக்கலா இது என்ன அப்படின்றது இல்லாட்டியும் அதான் ஃபிக்ஹ்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நாங்க பெண்களை தொட்டால் உதவ முடியும் என்ற கருத்துல என்ன இல்லை. அடுத்ததாக அதாவது 7 உறுப்புல சுஜூது செய்தல் அப்படின்ற அம்சத்துல ஒருவருக்கு 2 தலைகளோ அல்லது கைகளில் வித்தியாசங்களோ இந்த மாதிரியாக இருந்தால் அப்போ மிக முக்கியமாக அவருக்கு எது அசலோ அந்த அசலுடைய பகுதி அவருக்கு நிலத்துல படுவதுதான் இங்க பிரதானம். அசல் இல்லாதவைகள் படுறது பிரதானம் இல்லை என்றது. இப்போ இதை நான் திருப்பி சொல்லிக்கிட்டு வர மசாலா ஞாபகம் வரணும் எங்களுக்கு, இந்த மசாலாவோட சம்பந்தப்படுகிறது அப்படின்றது. இது யாருக்கு பெரும்பாலும் தேவைப்படும்னா ஒரு முஸ்லீமாக பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு அவசரமாக எங்களுக்கு இந்த சட்டம் என்ன உத்தராக தான் அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அரபு நாடுகளில் இப்படி இருக்குது சரியா. அதுக்காக வேண்டி தான் இந்த புத்தகங்களே வெளியே வந்துச்சு. அரபு நாடுகளில் இந்த பிரச்சனைகள் நிறைய நடக்குது. நிறையன்னு சொன்னால் அதாவது என்னது கம்பேரேட்டிவ்லி அடுத்ததோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இதில் இன்னொரு பகுதி பாருங்க, இதில் சம்மந்தப்பட்டதுன்னு 40 பேர் இருந்தால் தான் என்ன ஜும்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த ஃபிக்ஹ்ல ஒரு கருத்து தானே, இவர் 40ல் சேர்க்கிறதா இவர் இல்லையா யோசிச்சு பாருங்க. இவர் 2 பேராய்தான் அப்ப 2 பேர் கணக்கு வரும், 38 பிளஸ் இவங்க 2 பேரும் சேர்த்து என்ன 40 இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சில அறிஞர் சொல்றாங்க தலை தான் மெயின் சப்ஜெக்ட். 2 தலைகள் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அது என்ன 2 பேராக கணக்கு எடுக்கணும். ஆனா நம்ம எடுத்த முடிவு அடிப்படையில் ஹிஸ் உணர்வு தான் என்பதனால அங்க எப்படி இருந்தாலுமே சரி 2 பேர் என்ற உணர்வு இருக்குமா இருந்தா சிலருக்கு அடுத்த உறுப்புகள் அதாவது ஒரு புள்ள நினைக்கிறேன் அது இந்தியாவில தான் தலை மட்டும்தான் இருக்குது, ரெட்டை உருவ தலை மட்டும்தான், உடம்பெல்லாம் ஃபுல்லா உண்டாக என்ன செஞ்சு அமைஞ்சிருக்குது. ஆனா உணர்வு ரெட்டை உணர்வு சரியா. இந்த மாதிரியான கட்டங்கள் எப்படி இருக்கிறது சரியா. சோ இந்த மாதிரியான இடங்கள் அமைஞ்சிருந்தேன் ஒரே உடலுக்குள்ள 2ஆக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கேலும் அல்லாஹு ஆலம். அந்த மாதிரியான அமைஞ்சிருந்தேன்னு சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்துல உள்ளவர்கள் சரியா 2 பேராக கணக்கெடுக்க வேண்டிய இருக்கும் சரியா. இது ஒரு அம்சம். 2 சாட்சிகள்ல ஷஹாதத்துகள்ல எத்தனையோ விஷயங்கள் என்னது சம்பந்தப்படும். அடுத்தது ஒருவர் மரணித்து விட்டார், சோதனையான வேதனையான இடம். ஒருவர் மரணிச்சிட்டா அடக்கல, ஒருவர் மரணிச்சு அடுத்த ஒரு உயிரோடு இருக்கிறாரு எப்படி அடக்குறது, அவரை சுமந்து கொண்டு என்ன செய்யணும் அதாவது போகணும், அவரை சுமந்து கொண்டு வரணும், அவரை சுமந்துட்டிக்கணும். அதனால் இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா அவரை குளிப்பாட்ட வேண்டும், அவரை கவனிட வேண்டும், இவரை வச்சுக்கிண்டே அவருக்கு ஜனாசா தொழுவிக்கணும். உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு கவலை. அதனால தான் வாஜிப் பண்றாங்க இவங்களை ஆப்ரேஷன் பண்ண முடியும்னா அசல்லே ஆரம்பத்திலே என்ன ஆப்ரேஷன் பண்றது அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான், அதை செய்யணும். அந்த ஒரு வேதனை உண்மையிலே தாங்க இயலாத ஒரு அம்சம். அவர்கள் தொழுவிக்கப்படணும், ஆனால் அடக்கப்படையலாம். ஏன்னா அடக்கப்படையனா இன்னொரு சகோதரர் இருக்கிறாரே. இப்போ சகோதரத்துவத்திலே மிக ஒரு ஹெவியான பாரமான ஒரு இடம் தான் இது. வாழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சகோதரன் இழப்பு அவனுக்கு ஒரு வேதனை தரும், அதிர்ச்சி தரும், பயம் தரும், அத்தனையும் தரும். தான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜனாசா என்ன செய்யப்படும் தொழுவிக்கப்படும் சரியா. ஜனாசா தொழுவிக்கப்படாம பிற்படுத்த இயலாது. ஏன்னா எல்லா கடமைகளும் அங்கே முடியுது. எட்டு குளிப்பாட்டப்படணுமே. சிலர் சொல்லலாம் ஏன் நீங்க ஜனாசா தொழுவிச்சு அவருக்கு மனசு அழுத்தம் கொடுக்குறீங்க, மரணமே அவருக்கு அதிர்ச்சி தான், மரணமே அவருக்கு அதிர்ச்சி தான். அப்ப அதனால அந்த அவருடைய கடமைகளை நான் சரியான முறையில் குளிப்பாட்டித்தான் ஆகணும், கவனிட்டு தான் ஆகணும் என்கின்ற ஒரு பகுதி அதில் இருக்குது. அதனால எது முடியும் எது ஏழுமோ அதை செய்யணும்ன்றாங்க. ஆனா அல்லாஹ் வச்ச ஒரு அருள் என்ன, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க இப்படி இருந்த எவரும் மரணித்தால் அடுத்தவர் என்ன செஞ்சுருவார் மரணிச்சிருவாரு சொல்லப்படுது. அந்த அதாவது சியாமேசன் சொன்ன அந்த அந்த 2 சகோதரர் இருக்கிறாங்களே இல்லைங்கிட்டா சாங் ஏங், இவங்க 2 பேர்ல ஒரு சகோதரர் மரணிச்சிடுறாரு. இப்போ அவங்களுடைய புள்ள ஓடி சொல்லுது மாமா என்ன பெரியப்பா மாமா இல்லாட்டி சரி பெரியப்பா சாச்சவங்களே யாரோ மரணிச்சு மௌத்தாயிட்டாரு அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாங்க. அந்த அதிர்ச்சியில இவர் என்ன செஞ்சார், அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள இவர் மரணிச்சிட்டார் சரியா. உண்மையில் அவனுடைய மரணம் அருள் தான் அந்த நேரம் அவங்களுக்கு. ஏன்னா இல்லைன்னா பெரும் சோதனையில் வாழ்வார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கடா எப்படியா இருந்தாலும் இரட்டை பிள்ளையாக இருக்கக்கூடியவருக்கு ஏதோ ஒரு வகையில இரத்த சம்பந்தம் உண்டு என்ன செய்யும் உடல்ல இருக்கும். ரத்தம் 2 பேருக்கு ஓடி விட்டு வரக்கூடிய சம்பந்தம் இருக்கும். எப்பயும் இறந்த உடலுக்குள்ள ஒரு ரத்தம் பிளட் போகுமா இருந்தா ரிட்டர்ன் என்ன செய்யாது
வராது. அதனால போன ரத்தம் வராம இவங்க என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்ச நேரத்திலேயே மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கூடினா 3 நாள் தான்றான். ஆக கூடினா ஒரு 3 days என்ன செய்யலாம், போகலாம். 3 days ஒரு சோதனை தானே. அது ஒரு அல்லாஹ் அந்த அஜ்ர் கொடுப்பான். நம்ம அந்த குறைபாட சொன்னோமே, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கூலி அல்லாஹ் கொடுப்பான் தானே. அப்போ அந்த மாதிரி அதாவது மரணித்தால் பெரும்பாலும் இப்படி என்ன செஞ்சிருவாங்க, மரணித்து விடுவார்கள் என்றதுதான் ஒரு ஆறுதல். அப்படி அவர் மரணித்தார், அதிர்ச்சியில் அவரோட முதலாவது சகோதரருக்குரிய மரணத்தை நோய் எழுதுறாங்க. 2வது சகோதருடைய மரணம் அது அதிர்ச்சி, பயம், இந்த பிளட் சர்க்குலேஷன் அதை பற்றி மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அதில் எழுதுறாங்க. இது உண்டு. அப்போ அடுத்ததாக அதாவது 9வது சட்டமாகவும் கலிமா சொல்றது. ஒருத்தர் காஃபிர் அது இஸ்லாத்துக்கு வராரு, அதே போல மௌத்தாகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. உச்சரிக்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்களை, சாட்சி சொல்றது, இந்த மாதிரி பேச்சோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த 2 அதாவது இந்த வாயாலே மொழியணுமா அப்படின்றதுல நம்முடைய அந்த சட்டம் என்ன செய்யுது, சம்பந்தப்படுது. என்ன ஒருவரா இருவரான அடிப்படையில் ஒருவர் பேசினா என்ன போதுமானது. ஒருவராக இருந்தால் அந்த ஒருவருடைய சட்டத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அதை எடுக்கணும். ஒரு உச்சரிப்பு போதுமானது. 2 பேராக இருந்தால் என்ன பிரிச்சு என்ன செய்யணும், 2 பேருமே சொல்ல வேண்டி வரும் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது ஹியாருல் மஜ்லிஸ், வியாபாரம் செய்கிறாங்க 2 பேரும். அப்போ ஒருத்தர் பிரிஞ்சு போனா, இப்போ 2 பேர் தான் பிரிஞ்சு போறது, ஆனா ஒருத்தர் தான் வியாபாரம் செய்யறாரு, அடுத்தவர் என்ன செய்யல, வியாபாரத்தோட சம்பந்தப்படலை. இப்போ இந்த இடத்துல அந்த 2 பேரும் பிரிஞ்சு போறது, அந்த முவாஃபகாவாகிறது, உடன்படுறது என்ற வியாபார சட்டங்கள்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி கண்டுகொள்வது என்பதிலையும் நம்ம என்ன தீர்மானிக்க போறோம், 2 பேரா ஒருவரா என்றதை வச்சு தான் அந்த இடத்துல என்ன செய்யணும், முடிவெடுக்கும். அப்போ இந்த மசாலா சொல்லிட்டு போறதுக்கு காரணம் இதுதான். இதில் முரண்பட்ட அறிஞர்கள் 1-2 பேர் இருக்கிற, இவருடைய தர்ஜீஹான கவுலத்தான் சொல்றேன், சரியா. அடுத்ததாக வராசத், மீராஸ் சட்டம். மீராஸ் சட்டம் எங்களுக்கு தெரியும் வழங்கிட்டா. இந்த இடத்துல ஏன் மீராஸ் சட்டம் சப்ஜெக்ட் இதில் வருதுன்னா, இது முதல்ல இந்த மசாலா எங்க வருதுன்னு சொன்னா, தொற்று நோய் வந்துச்சு உமர் ரலியல்லாஹு காலத்துல. அது மீராஸ்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் புதிய இஜ்திஹாதையும் உருவாக்கிச்சு. ஏன்னா தொற்று நோயில உடனுக்குடன் எல்லாருமே மரணிச்சாங்க. உடனுக்கு வாப்பா மரணிக்கிறார், மகன் மரணிக்கிறார், ஒரே நேரத்தில் மரணிக்கிறார். ஒரே நேரத்தில் இந்த மாதிரியான யுத்தங்களே நடந்திருக்குது. ஆனா இதுல நிறைய நடந்துச்சு. அப்படி நிறைய மரணிச்ச உடனேயே எப்படி இந்த இடத்துல என்ன செய்யறது, அதாவது சொத்தை பிரிக்கிறது. ஒரே நேரத்தில் மரணிச்சிருந்தா யாரு முதலாவது மரணிச்சாங்கன்னு தெரிஞ்சா தான் அவரோட சொத்து இவருக்கு போகும். 2 பேரும் ஒரே நேரத்தில் மரணிச்சாங்கன்னா எப்படி சொத்து பிரிக்கிறது, எப்படி சொத்து பிரிக்கிற என்ற ஒரு மசாலாவும் அந்த இடத்துல என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஏன்னா ஒருத்தருடைய மௌத்து என்றது தெரியாம இவருக்கு அவர், அவருக்கு இவர் நினைச்சக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படின்னா ஏதோ வகையில இஜ்திஹாத் ஒன்று பண்ணி முந்தியவர் என்ற ஒரு ஆளை நம்ம தீர்மானிச்சு ஆகணும். ஒரு செகண்ட் வித்தியாசம் கிடைச்சாலும் சரி, ஒரு செகண்ட் அடையாளம் கிடைச்சாலும் சரி, நெல்ல புல ரீதியாக ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி, ஒரு ஆளை முந்தியவர் என்று நீங்க எடுத்தா தான் அவர் இவருக்கு மீராதா வருவாரு, அல்லது இவர் அவருக்கு மீராதா வருவாரு. பல அறிஞர்கள் 2 பேருக்கு 2 பேர் இல்லை என்று சொன்னா தவக்குஃப் தான். அந்த சொத்து என்னது நிற்கும், தெரியும் வரைக்கும் நிற்கும். அவர்களாக உடன்பட்டு என்ன மீராத்து யாருக்கு வருதோ அவங்க எல்லாம் உடன்பட்டு அந்த இடத்துல என்ன ஒரு முடிவுக்கு வந்தாலே தவிர அப்படி என்கின்ற ஒரு இடம் வருது. அந்த அடிப்படையில் இங்க இப்ப இவர் மரணிக்கிறார், அதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடுத்தவர் மரணிக்கிறார். அப்படின்னா இவருடைய சொத்து தான் முதலாவது சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு பிள்ளைகளே இல்லை, மனைவிமார்களே இல்லைன்னா இவருடைய சொத்திலிருந்து முதலாவது யாருக்கு போகும், அந்த 2வது நபருக்கு போகும். இவருடைய சொத்து சகோதரராக இருந்தால் முழு சொத்தும் போகும். உதாரணம் மனைவி இல்லை, யாரும் இல்லைன்னு வைங்களே, பிள்ளைகளும் இல்லை, முழு சொத்தை யார் சகோதரர் தான் வாரிசு ஆகுவார். அப்போ இவருக்கு தான் போகும். இவருடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய, அதுக்கு போகிறோம் பிரித்து கொடுக்கப்படும். விளங்கிட்டா? இந்த அடிப்படையில் தான் அதை என்ன சொத்து போகும். அப்போ பக்கத்தில் ஒரு சகோதரி என்ன வைங்களேன், அவருடைய சொத்துல அரைவாசி இவருக்கு என்ன செய்யும், போகும். எனவே யார் முந்தி மரணிச்சாரோ அவருக்கு அப்புறம் அவருடைய மரணத்துக்கு பிறகு உள்ளது என்ன செய்யும், பிரிக்கப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அது உமர் ரலியல்லாஹு காலத்தில் உம்மு குல்சூம் மரணிக்கிறாங்க, அவருடைய மகன் ஜெயித், இவங்க 2 பேரில் யார் முந்தி மரணிச்சது கருத்து முறைப்பாடு என்ன செய்யும் வரும், உமர் ரலியல்லாஹு மனைவி. அடுத்ததாக அதாவது இவருடைய திருமண சட்டம், இதுதான் மிக பிரதானமான கருத்து முறைப்பாடு. ஷேக் அல்பானியுடைய அல் ஃபத்தாவா திப்பியா லிஷேக் அல்பானி அப்படின்னு, அதாவது ஷேக் அல்பானியுடைய மருத்துவ ரீதியான ஃபத்வாக்கள் என்று ஒரு நூல் இருக்கு, இந்த அளவில் ஒரு பெரிய ஒரு நூல். அதை அல்பானியுடைய மருந்து ரீதியாக, மருத்துவ ரீதியாக, கிளினிக்கல் ரீதியாக கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி அதில் அவருடைய இஜ்திஹாதை போட்டிருப்பார். இதில் திருமணம் முடிக்கலாமா இல்லையா என்பதில் இவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது முடிக்கலாம் என்றது அவர் ஒருவரா இருவரா என்ற அடிப்படையில் வச்சு தீர்மானிக்கப்படும். ஒருவர் என்றாலும் முடிக்கலாம், இருவர் என்றாலும் என்ன முடிக்கலாம் என்ற தீர்ப்பை சொல்றார். சில அறிஞர்கள் இல்லை ஹராம் அப்படின்றான்.
திருமணம் முடிக்கிறது ஹராம்ன்றாங்க. காரணம் ஏண்டா அவங்க அவுரத்தை பேண இயலாது, தனிமையில் என்ன செய்யலாது, இருக்க இயலாத ஒரு கட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், உருவாகும். இந்த தனிமை இல்லாதனால அவங்களுக்கு ஹராம்ன்றார். நான் இவர் என்ன சொல்கிறாருண்டா, அதாவது இது வந்து ஏழுமானவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம். ஏலாதவர்களுக்கு அவர்களுடைய ஹுதூதுக்கேற்ப அவங்க அதை பேண வேண்டும், பேணலாம். அவங்க ரெண்டு சகோதரனாக இருக்கிறதால ஒன்றா இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்படியுமே என்ன செய்யும், அதை பேண சொல்லும். அது மனிதாபிமானத்துக்கு மனித இயல்புலே என்ன செய்யும், அதை பேண சொல்லும். இவர்களால் முடியாத ஒரு கட்டமாக இருக்கிற டைமில் ஏன்னா உடல் அவங்க செஞ்சு பழகின இசைவாக்கம் அடைஞ்சிருது. இப்போ இந்த சகோதரர்களுடைய சப்ஜெக்டில் ஒரு சின்ன ஒரு பேட்டியில் அவங்க வந்து ஆரம்பமாக ரெண்டு சகோதரர்களும் ஒரு, அதாவது அவங்களுடைய படுக்கை அறை இப்படி அவங்க தூங்குவாங்கன்னா அவங்களுடைய ஒரு மனைவி அடுத்த பக்கமும் இன்னொரு மனைவி என்ன இந்த பக்கமும் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்ததாக என்ன செய்ய சொல்லப்படுது. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் எதையும் என்ன செய்யலாது, பார்க்காம, அதாவது எந்த விதமான ஹிஸ்ஸுகளை உணராத ஹிஸ்ஸு உணர்ந்திருப்பாங்க, பார்வைகள் என்ன கடக்காத அமைப்பில் அவங்களுடைய அமைப்பு இருந்திருக்கு. ரெண்டு மனைவி ரெண்டு பக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு உறவு முறையை என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க பேணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால தான் அவர்களுக்கு இடையில குடும்ப ரீதியான சில இதுகள் வந்ததுனால தனித்தனியாக என்ன செய்கிறாங்க, அதை பேணிக்கொள்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டு சகோதரர்களும் என்னது ஒரே அமைப்பில் இருக்கிறதாலையும் அவங்களுக்கு வேறொரு வகையான ஒரு முடிவுகள் அவங்க எந்த அளவுக்கு பொசிபிளான சில முறைகள் அவங்க தவிர்க்க வேண்டி வரலாம். அவங்க என்ன, அதாவது தங்களை மறைத்து கொள்ள வேண்டி வரலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில். இவைகளை பேணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கான விஷயங்களை உள்ளந்து அல்லா அறிஞ்சவனை உள்ளத்தை அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற என்ன முடிவைத்தான் இவர் சொல்றார். எப்படின்னா அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இதில் தான் பலத்த கருத்து முறைப்பாடு இருக்கு, திருமணம் முடிக்கிறதா இல்லையா அப்படின்னு. அஹ்காமு நிக்காஹில் முத்தலாசிகை கமா துப்னா அலா மஸ்அலத்தின், இந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்களுடைய திருமணத்தை பொறுத்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தீர்க்கப்படுகிறதோ, இதில் ஷக்ஸ் வாஹித் அல்லது ஷக்ஸான் அவங்க உத்தரா ரெண்டு பேரா என்பதில் கதாலிக்க யும்கினு பினாஉஹு அலா மஸ்அலத்தி இத்திலாஇ குல்லி வாஹிதன் அலா அவுரத்தில் ஆகர், அடுத்தவருடைய அவுரத்தை இவர் எந்த அளவுக்கு பேண முடியும் என்பதிலும் இந்த மஸ்அலா என்ன செய்து உள்ளே அடங்குகிறது. வணங்கிட்டா வத்திலா அஹதிஹிமா அலா ஜிமாஇல் ஆகர் அவுரத்தி ஸௌஜத்திஹி, அதே போல அடுத்த மனைவி ஒருவருக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சகோதரர் அதை எந்த அளவுக்கு பேணலாம் என்பதிலும் இந்த சட்டத்தை நம்ம கெட்டல. வல் அப்ஹர், அல்லாஹு அலம், அப்ஹர், தாஹிர், ராஜிஹ், மர்ஜூ இதெல்லாம் ஃபிக்ஹ்ல பயன்படுத்தப்படும் வார்த்தை. அதுகண்டா வெளிப்படையாக விளங்குவதில் மிகவும் ஒரு வெளிப்படையான ஒரு நிலைப்பாடு தான் ஜவாஜு குல்லிம் மின்ஹுமா அலா ஜௌஜத்தின் முகாயிரத்தின் லிஸௌஜில் ஆகர், அதாவது அதாவது என்ன ரெண்டு பேர் இவங்க முடிவெடுத்துட்டா இவங்க ரெண்டு மனைவிகளை திருமணம் முடிக்கிறதுல பிழை இல்லை. அஹ்தன் மின் உமூமி அதில்லத்தி மஷ்ரூஇயத்தி ஸவாஜ், திருமணம் முடிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதி என்கின்ற பொதுவான சட்டத்தில் இருந்து இதில் எதுலேயும் விதிவிலக்கு கொடுக்கல. அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகத்தான் இந்த சட்டத்தையும் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லி இருக்கிறான். வலி அன்னலி குல்லி வாஹிதி மின் ஹுமா ஷஹ்வா யஹ்தாஜு லி கதாஇஹா பில் ஹலால், ஏன்னா அதில் ஒவ்வொருவருக்கும் ஆசை இச்சை என்ற ஒன்று இருக்குது, அதை மார்க்க அடிப்படையில் அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்குது. வஹீன இதின் தஸ்துருல் அவ்ராத் பி அக்பரி கத்ரின் மும்கின், முடிந்த அளவில் அவர்கள் அவுரத்துகளை என்ன செய்யணும், அவங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த உலகத்தில் அவங்க வாழ்கிற டைமில் எவ்வளோ பாசிபிலிட்டி அந்த அளவுக்கு அவர்கள் மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய தீர்ப்பையும் இதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது வந்து என்ன, அதாவது இப்னு கைம் ஜௌசியா அத்துருக்குல் என்னது ஹிகமியா அப்படின்ற புத்தகத்தில் இது என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இப்னு கைம் ஜௌசியா கூற்றையும் ஆதாரம் காட்டுறாங்க. அதே போல் வந்து இமாம் இப்னு அப்துஸ்ஸலாம், இப்னு நாஜி போன்றவர்களுடைய கருத்துக்களையும் என்ன செய்கிறாங்க, ஆதாரம் காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இதில் இமாம் ஷாஃபியிட ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது, அது பலகீனமானது. அது ஹாதிஹி ஹிகாயத்துன் கரீபா, இது ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய அல்லது அரிதான ஒரு நிலைப்பாடுன்னு இமாம் தஹபி சொல்கிறாரு. அதனால் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக 13வது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் குற்றவியல் சட்டம். இவர்களுடைய சப்ஜெக்டில் குற்றவியல் சட்டம். இந்த குற்றவியல் சட்டத்திலையும் இவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் இவர்களுக்கு குற்றம் செஞ்சிருந்தாலும் ஒருவரா இருவரா இடத்துல இந்த சட்டம் என்ன செய்து இருக்குது. ரெண்டு பேரில் குற்றம் நடந்திருந்தாலும் இவர் ஒருவருடா தண்டனை ஒருவரில் தான் நிறைவேற்றப்படும். நிபந்தனை அந்த ஒருவரில் தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அடுத்தவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் மட்டும்தான் நிபந்தனை. இல்லை என்றால் அங்கே பரிகாரம் மட்டும்தான், அங்கே பரிகாரம் மட்டும்தான். கொலையே செய்தாலும் வேற வேற வேலைகளை செய்தாலும் இவர் இருவர் என்று தீர்மானிக்கப்படுகிற நேரத்தில் ஒருவர் என்று தீர்மானிக்கப்பட்டுட்டா சட்டம் கொலைக்கு மரண தண்டனை எல்லாம் தான். இருவர் என்று தீர்மானிக்கப்பட்டுட்டா, உணர்வு ரீதியாக ரெண்டு பேரும் வேற என்று தீர்மானிக்கப்பட்டுட்டா சட்டம் அவருடைய பாதிப்பு உயிரிழப்பு எல்லாத்துலையும் தான். பாதிப்பு என்று சொல்றது மன ரீதியாக பாதிப்படைவார் என்பதல்ல,
உடல் ரீதியாக அவர் பாதிப்படைவார், அல்லது இந்த மாதிரி சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை பாதிப்படைவார் என்கின்ற அமைப்பில் பார்த்து தான் அந்த தண்டனை என்ன செய்யணும், நிறைவேற்றப்பட வேண்டும். அதே நேரம் உறுப்பு தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் ஜாயிதான உறுப்புகளுக்கு தண்டனை எடுக்கிறது இல்லை. அதிகரிச்ச அதுக்குன்னு அதாவது தண்டனை இல்லை. அசலான உறுப்புக்கு தான் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அசலான ஒரு விரலை அங்கே வெட்டிக்கிற டைமில் இவர் 6வது விரலை வெட்டி விட்டுருவோன்னு என்ன செய்யலாது, நம்ம அந்த முடிவு எடுக்க இயலாது. கைகள் அவருக்கு 4 இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஒரு மனிதராக இருந்து, சரியா? அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு கையை என்ன செஞ்சிருங்க, அவர் வெட்டிருங்க. அப்படி அவர் அசலாக எது இயங்குகிறாரோ விளங்கிட்டா, அந்த இயங்குகிற கையில தான் அந்த களவெடுத்த சட்டத்துக்குரிய தண்டனை என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும், சரியா? இதுல பேசுற சந்தர்ப்பத்தில் பாருங்க, அவர்களே ஒரு சோதனையில பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்குரிய சட்டத்தை சொல்றது உங்களுக்கு கொடூரமான விலங்கல்லையான்னு எங்கள்கிட்ட கேட்க வேணாம். இங்க என்னடா, அவர் கொலை செஞ்சுக்கிறாரு, களவெடுத்துக்கிறாரு, குற்றம் செஞ்சுக்கிறார் என்கின்ற ஒரு இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே இதை பார்க்கணும். அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தான் இந்த இடத்துல இருக்குது. பெரும்பாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி வேலைகளை குற்றவியலில் ஒரு பைத்தியம் என்று நம்பப்படுகின்ற, குறை என்று நம்பப்படுகின்றவர்களை வச்செல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால சட்டம் என்பது நிரூபிக்கப்பட்டால் அது எல்லாருக்கும் ஒன்றுதான். அதே போல இந்த 2 பேர்ல ஒருத்தர் சாட்சியும் என்ன செய்யலாம், ஒருவருக்கு எதிராக சாட்சியும் சொல்ல முடியும் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது சட்டத்தை எப்ப நிறைவேற்றதுன்றதுல நான் சொன்னேன், 2 பேர்ல ஒருத்தருக்கு பாதிப்பு வரப்படாது அப்படின்னு. மற்றதெல்லாம் நம்ம உம்முல் அதில்ல பொது சட்டங்களே எடுக்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விபச்சாரத்துக்கு தண்டனை நிறைவேற்றத்துக்கு அந்த பெண் கர்ப்பிணியா இருந்ததை நிறைவேற்றல ரசூலுல்லாஹ். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு உயிர் பாதிக்கப்படுது, அதை எடுத்துட்டு வந்தவரும் ரசூலுல்லாஹ் நிறைவேற்றல. அந்த பிள்ளைக்கு பால் குடிக்கணும், பாதிக்கப்படுது, நினைக்கிட்டா அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த புள்ள தனித்து அதுக்கு இடையில அவங்க வராம இருந்தா கூட ரசூலுல்லாஹ் தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த பெண் வந்து கொண்டே இருக்கிறார். அந்த பெண் என்ன செய்யறாங்க, வந்து கொண்டே இருக்கிறார்கள். இக்ரார் பண்ணினா ருஜு இருக்கு மார்க்கத்துல. நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ஒருத்தர் சொல்றாரு, அவர்கிட்ட பல்ல முறை நீ இக்ரார் பண்ணாம போடு சொல்லணும், முதலாவது ஏத்துக்கலாம போன்னு சொல்லணும். அவர் ஏத்துக்கொண்டு பல முறை நிரூபிச்ச பின்னால தண்டனை கொடுக்கிற நேரத்துல இல்லைன்னு சொன்னா தண்டனை நிறுத்தினோம். நான் அதை செய்யல அவர் சொல்லிட்டான்னு வைங்களே, இவ்வளவு நேரம் சொல்லிட்டு ஒரு நாள் ஏத்துக்கல அப்படி என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அவர் என்ன ஏத்துக்கின்றது யாரு, அவர் ஏத்துக்கொள்ளாமிக்கிற உரிமை இஸ்லாம் அவருக்கு கொடுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அதாவது ஓடிய நேரத்தில் நீங்கள் விட்டு இருக்கலாமே ரசூல், சரியா? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் சட்ட ரீதியான விஷயத்துல வெளிப்படையாக வரக்கூடிய நிலையில மட்டும்தான் அந்த சட்டம் என்ன செய்யணும், நிறைவேற்றப்படும். ஆனா இப்ப உள்ள காலம் என்னண்டா, நீ செஞ்சுதான் இப்ப விளங்கிட்டா, இல்லை நான் செய்யவே இல்லை, எப்படி நீ செய்யலன்னு ஒன்று மூஞ்ச பார்த்தாலே நம்மளுக்கு ப்ரூஃபா இருக்குது, செய்யண்டே தண்டனை உனக்கு கன்ஃபார்ம் வேண்டாம், அடுத்தவன் கெட்டவன், அடுத்தவனுக்கு தண்டனை எப்படியா நிறைவேற்றணும் அப்படி என்ற ஒரு கெட்ட மைண்ட் செட்டப் எல்லார்ட்டும் இருக்கிறதால அவன் செஞ்சுதான் இருப்பான் என்ற லெவலில் தான் என்ன செய்வார்கள் எல்லோரும் நடந்து கொள்ளக்கூடிய. ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்றதுல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதுல மிக நேர்மையாக இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த செய்தியை எடுத்து தான் அந்த இடத்துல வருது. அடுத்தது ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், குர்ஆன் வசனம், ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், அவர் மரண தண்டனை கொடுப்பதில் அளவுக்கு மீறி செல்ல வேண்டாம் என்று வருது. அப்ப இந்த பகுதியும் என்ன, அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. ரைட், சட்டம் சொல்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் இஸ்லாம் மிச்சம் தெளிவாக சொல்லும். இப்போ ஒருத்தர் மரண தண்டனை கொடுக்குறாரு, அவருக்கு கொலை செஞ்சுட்டாரா இல்லையா? மரண தண்டனை கொடுக்கிறவர் ஏற்கனவே யாரை கொண்டார், அவர் அல்ல, கவர்மெண்டால நியமிக்கிறவர் தான் மரண தண்டனை கொடுத்துக்கிறார். இப்போ அவர் கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு எப்படி அனுமதி கிடைச்சது இவரை கொள்றதுக்கு? அவரோட சொந்தக்காரர் கொண்டா பரவாயில்ல, இவர் எப்படி கொண்டாடுறதுக்கு அனுமதி கிடைக்கும்? இந்த பிரச்சனை வருமானத்தால் அவரை கவர் பண்ணி கொண்டு வர, அவரை கவர் பண்ணி கொண்டு வரது அதனால தான், சரியா? அவர் வரக்கூடியவர் கவர் பண்ணி கூட்டிட்டு வர்றது அதனால தான். இதுல குற்றவியல் இதுல நிறைய இது சம்பந்தமான மருத்துவ இதுகள் இருக்குது. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இப்ப நான் சொன்ன குர்ஆன் வசனம் அடுத்ததாக 14வது மஸ்அலா குற்றவியல் சட்டம். அது நம்ம ஒவ்வொரு பகுதியை விரிவாக சொல்லிட்டு போறாரு, அதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக 15வது சட்டத்தில் அக்கைக்கா, குர்பானி, இவைகள் எல்லாமே நம்ம தெளிவாக விளங்கும். உங்களுக்கு இதெல்லாம் சம்பந்தப்படுது சொல்ல வரேன். அக்கைக்கா குர்பானி என்பதெல்லாம் ஒரு ஒருவரா இருவரா என்பதை வைத்து என்ன செய்யுது, அதில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா ஒரு இரட்டையர்கள் பிறந்தால் அவர் 2 பேரும் ஆணா இருந்தால் 4 என்ன ஆடு கொடுக்க வேண்டி வரும். குர்பானியில் அவர் 2 பங்கு, அவர் அந்த சகோதரர்கள் போட்டால் குர்பானியில் 2 பங்கு அவர்களுக்கு என்ன செய்யும், அதில் சேர்ந்து விடும். சரி, இப்போ ஒரு சகோதரர் பிறக்கிறாரு, அவருக்கு அவர் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுது. உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தர், ஆனால் தலை 2 இருக்குது, எப்படி மொட்டை அடிக்கிறது, 1 2 சட்டப்படி கடமை என்று கேட்டால் 1 தான். எது அசுலன் விளங்குறோமோ அதுதான் என்ன மொட்டை அடிக்கப்படும். ஆனால் பிறந்தா என்ன செய்வோம், நம்ம 2 தலைக்கு என்ன செய்வோம், சட்ட ரீதியான கடமைகளை பற்றி தான் பேசுகிறோம், சரியா? இதை வேற மாதிரி விளங்கிறப்பட
சட்ட ரீதியாக நீ இப்படி செஞ்சுட்டு பிள்ளையாருன்னா குழந்தையா இருக்கிற டைமில் நம்ம அந்த பிள்ளைக்கு எல்லா அந்த தாயுடைய வேதனை, அந்த தாயுடைய கவலைகள், அதுகளுக்கு மேலால் அவங்க வந்து எல்லாத்தையும் செய்வாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்களுக்கே கருத்து முரண்பாடு வரும். இதை செய்கிறதா, இதை செய்கிறது இல்லையா, ஆடு 2 கொடுக்கிறதா 4 கொடுக்கிறதா, அப்படியான கேள்விகள் வரும். அந்த கேள்வியான இடங்கள் எல்லாம் இதை என்ன செய்யணும், நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே போலான உறுப்பு விஷயத்தில் மறை உறுப்பு இருக்குது, ஹத்தனா சப்ஜெக்டுகள் வரும். 2 வேதனையா பேத்துரும். அப்போ எது நம்ம அசல் வடிவத்தில் அங்கே இருக்குதோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும் என்கின்ற பகுதியெல்லாம் இதில் என்ன செய்யும், அதில் அடங்கும். இதில் வந்து ஒரு இடையில ஒரு பகுதி சொல்லிட்டு போறாரு, இது மாதிரி தான் நம்ம ஒரு ஆடு எடுத்து அறுத்து கொடுக்க போகிறோம். அந்த ஆடு 2 ஆடு சரியா, இதுக்கு என்ன சட்டம் என்றதுலேயும் இதே சட்டங்கள் தான் அதுலேயும் என்ன செய்யும், எப்ளை ஆகும். அதனுடைய ஹிஸ்ஸை வச்சு தான் அது என்ன செய்யும், எப்ளை ஆகும் அப்படின்றத புரியும். ஏன்னா ஒரு 2 கழுத்துள்ள ஆடு வந்துட்டு வைங்களேன், அப்போ ஒரு கழுத்து அறுத்துன்னு அடுத்த கழுத்து என்ன செஞ்சிடும், தானாவே என்ன செஞ்சிடும், போயிடும். அதே மறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அது வந்து 2 உணர்வு உள்ளதாக இருந்தால் தான் நம்ம 2 என்ன செய்ய வேண்டி வரும், அறுக்க வேண்டி வரும் என்கின்ற அந்த சட்டங்கள் எல்லாம் இதோடு என்ன சம்பந்தப்பட்ட. இதில் ஒவ்வொன்றும் ஃபிக்ஹில் ஆரம்ப காலகட்டங்களையே, அதாவது தாஹிரியா மதுஹப்லேருந்து, ஹனாபிலாக்கள்லேருந்து, ஷாஃபியாக்கள்லேருந்து, என்ன ஹனாஃபுகள்ல இருந்து எல்லாருமே என்ன, அதாவது மாலிகியாக்கள்லேருந்து எல்லாருமே பேசி முடித்த சப்ஜெக்டுகள் தான் இந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை. நான் சொல்லலை, இது சுருக்கமான சப்ஜெக்ட். இதுதான் ஒட்டி பிறந்த சகோதரர்கள், அதாவது conjoined பிரதர்ஸ் அல்ல சியாமீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த, அதாவது சகோதரர்களுடைய மார்க்க ரீதியான சுருக்கமான விஷயம். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை சூழவோ நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்களோ யாரும் அப்படியான ஒன்று இருந்தால் மார்க்க ரீதியாக, அதாவது இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையும் இஸ்லாம் சொல்லலை. எந்த ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, அவர்களுக்கு சாபம், போன ஜென்மத்தில் மோசமாக என்னமோ செஞ்சிட்டாங்க, குறையுடையவர்கள், அவர்களை தொடக்கூடாது, நெருங்கி வைக்கக்கூடாது, அவர்கள் இமாமத் செய்யக்கூடாது, ஒரு சட்டத்தை படிக்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு சட்ட வித்தியாசம் இஸ்லாம் சொல்ல. அவங்களோட இதில் வந்து எது போதும் எது போதாது, எது கடமை, எது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சில, அதாவது குறைவுகள் தான் இருக்குது. குற்றவியல் இதில் பாதிப்புகளை வச்சு தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உணர்வதற்கு முன்னாலே அவர்களுடைய உரிமை என்ன செய்யுது, பாதுகாத்து இஸ்லாம் பிரிச்சிருங்க. அவங்களை வந்து சட்டப்படி பிரிக்க முடியும்னு என்ன செஞ்சிருங்க, பிரித்து விடுங்கள் என்று சொல்றது பெற்றோரோட விருப்பம் இல்லாட்டியும் கூட. என்ன காரணமாக என்று சொன்னால் இதுதான். ஆனால் பெற்றோர் விருப்பம் இல்லாமிக்க மாட்டாங்க. இதில் விருப்பம் இல்லாமல் அவங்க போறாங்கன்னு சொன்னால் சில வேளை மருத்துவத்தில் நம்பிக்கையின்மை, இவங்க வந்து பணத்துக்கு தான் செய்கிறாங்கன்னா அப்போ ஒரு கொஸ்டின் இருக்குதான். அப்போ அவங்கள வந்து என்ன இது இப்படி நடக்குதுன்னா என்ன காரணம் என்று கட்டாயம் என்ன செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு பொருளீற்றத்துக்கான ரூட்டுகளையும் இதை என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியே 2 சகோதரர்கள் தன்னை, நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம அவங்களுக்கான பெரிய கலெக்ஷனோட செஞ்சாங்க. அப்போ அவங்க இடையில அவங்க விருப்பம் இல்லைன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அதை சொல்லிட்டதுனால அது நிறுத்தப்பட்டது என்றெல்லாம் என்ன செய்து வருது. எனவே இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க இமாமாக வருவதோ, மார்க்க சட்டங்கள் நடத்துவதோ, சட்டத்துறைகளில் அவங்க ஈடுபடுவதோ, அவங்க என்னென்ன மார்க்க அடிப்படையில் அத்தனை அவங்க என்ன செய்யலாம், அவங்க செய்யலாம். அதில் இஸ்லாம் எந்த ஒன்றும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீமாக அவங்க இமாமத்து செய்யக்குள்ள நாங்கள் பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுறோம். அவங்க ஒரு சட்டங்களை கையில் எடுக்கிறோம், நான் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு தீன்லையும் அப்படிப்பட்ட பித்திரத்துடைய ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இஸ்லாம் சட்ட ரீதியாக அந்த பகுதிகளையும் எனது அணுகி இருக்கி அதில் இஜ்திஹாத் செஞ்ச அறிஞர்கள் பல விஷயங்கள் ஆரம்ப காலங்களில் சொல்லி இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சட்டக்கலையுடைய செறிவுக்கும் எங்கள் சட்டக்கலையுடைய அழகுக்குமான என்ன ஒரு ஆதாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதோடு சகோதர சட்டத்தை என்ற அளவுக்கு நம்ம என்ன ஒரு மத்தியமான நிலையில் முடிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக நாங்கள் பெற்றோர்கள் சம்பந்தமான பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். ஏற்கனவே அதாவது என்ன, தந்தையுடைய சகோதர பிள்ளைகள், அதுக்கு பின்னால் சகோதர சகோதரிகள், அதில் தந்தை வழி சகோதர சகோதரிகள், தாய் வழி சகோதர சகோதரிகள், அதுக்கு பின்னால் பாட்டனார்கள் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன நாங்கள் நேர சகோதர சகோதரி என்ற பகுதிக்கு என்ன செஞ்சோம் வந்து ஃபஸ்ட்டு சகோதரி சொன்னோம், அப்புறம் சகோதரர் சொன்னோம். அதோடு உள்ளவங்களை பற்றி இப்போ நம்ம சொல்லிட்டு தாய் தந்தையுடைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறோம் இப்போ நம்ம போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியில் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.